Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஞானசேகரனின் இல்லம் முன்பு இருந்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் பல்வேறு தகவல்களை தருகிறார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கலாம். ஜெயக்குமார் வணக்கம். தற்போது அங்குள்ள விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பொறியியல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். திமுகவினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரனுடைய கோட்டூர்புரம் இல்லம் முன்பாக நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது கோட்டூர்புரம் ஏரிக்கரை விரிவு சாலையில்தான் அவருடைய இல்லம் இருக்கிறது. அவருடைய இல்லத்திற்கு முன்பாகத்தான் நாம் தற்போது இருக்கிறோம். தரைத்தளம் மேலே 2 அடுக்கு மாடிகளை கொண்ட இந்த வீட்டில் அவர் பிரியாணி சமைப்பதற்காக பொட்டலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இல்லத்திலே அவருடைய 2 மனைவிகள் இந்த பகுதியில் இருப்பதாகவும், ஒரு மனைவி அதாவது அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரியாணி கடையில் அவர் அந்த கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பிரியாணி கடையில் பிரியாணி சமைப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரங்கள், அதற்கான உபகரணங்கள் என அனைத்துமே இந்த பகுதியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கிருந்து தான் பிரியாணிகளை சமைத்து அந்த அடையாறு தரமணி பகுதியில் இருக்கக்கூடிய பிரியாணி தள்ளுவண்டி கடைகளுக்கு பிரியாணி கொண்டு செல்வதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நீங்கள் உள்ளே பார்க்கக்கூடிய அந்த சிவப்பு நிற டப்பாயில் தான் காவல்துறையினர் இங்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் குறிப்பாக ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறியியல் படிப்பு 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி உட்பட மேலும் பல பேருக்கு அங்கு இருக்கக்கூடிய ஊழியர் மூலமாக பல தொல்லைகள் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த ஊழியர் யார், அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்கிற மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஞானசேகரன் நேற்றைய தினம் இந்த இல்லத்தில் இருந்துதான் காவல்துறையினர் கோட்டூர்புரத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த பகுதியில் திமுகவினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளராக அவர் இருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய போஸ்டர்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியிலே திமுகவினுடைய கொடி கம்பம் ஒன்று இருக்கிறது. அந்த கொடி கம்பத்தை இங்கே இருக்கக்கூடிய ஞானசேகரன் தான் ஏற்றி வைத்திருக்கிறார். இதற்காக இங்கு இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள் எல்லாம் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த கொடியில் அந்த கம்பத்தில் இருக்கக்கூடிய கொடியை மட்டும் அவர்கள் மறைத்து வைப்பது போல கீழே இறக்கி வைத்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நிகழ்வு திமுகவில் இல்லை என்றும், ஞானசேகர் என்பவர் திமுகவில் இல்லை என்றும் கூறுகிறது. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இருக்கிறது. திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழாக இருக்கக்கூடிய முரசொலியிலும் அந்த ஞானசேகரன் என்பவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த ஏரிக்கரை அந்த தெருவிலே லேக் வியூ ரோடு என்று சொல்லப்படுகின்ற அந்த சாலையில் தான் ஞானசேகரனுடைய இல்லம் இருக்கிறது. கீழ்த்தளம் 2 மாடிகள் இருக்கிறது. கீழ்த்தளத்திலே இருக்கக்கூடிய 2 மனைவிகள் மற்றும் அவருடைய உறவினருக்கு காவல்துறையினர் ஒரு சிவப்பு நிற பெட்டியிலே உணவு கொண்டு வந்து வழங்குகிற கொடுமை என்பது மிகப்பெரிய ஒரு உச்சமாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு மாணவிக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றவாளியினுடைய வீட்டிற்கு உணவு கொண்டு வந்து காவல்துறையினே வழங்கியிருக்கிறார். இந்த பின்புலத்தை விசாரிக்க வேண்டும், முழுமையாக நீதி விசாரணை கிடைக்கப்பட வேண்டும். எத்தனை மாணவிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதுபோன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாலியல் வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் குறித்த எஃப்ஐஆர்களை முதல் தகவல் அறிக்கை வெளியிடக்கூடாது. ஆனால் காவல்துறை அவருடைய செல்போன் எண், முகவரி, பெயர் என அனைத்தையுமே வெளியிட்டிருக்கிறார்கள். இதுவும் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியிலுடைய அவருடைய இல்லம் இருக்கிறது. இந்த இல்லத்தில் இருந்தான் இந்த அடையாறு பகுதிக்கு பிரியாணி சமைத்து கொண்டு செல்லப்படுவதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள். திமுகவினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்து கொண்டு இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்துள் எத்தனை பேர் நுழைந்தார்கள், யார் யார் இந்த சம்பவங்களில் ஈடுபட்டார்கள், குறிப்பாக ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கிறார்கள். அந்த ஃப்ளைட் மோடில் தான் இவர்கள் பேசியதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஃப்ளைட் மோடில் அவருடைய செல்போன் இருக்கிற போது எப்படி தொடர்பு கொள்ள முடியும், எப்படி பேச முடியும், இதையெல்லாம் காவல்துறையினர் கட்டுக்கதைகளாக அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை என்பது ஒரு நேர்மையான வெளிப்படைத்தன்மையான ஒரு விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். ஞானசேகரன் மற்றும் அவருடைய சகாக்களாக இருக்கக்கூடிய திமுகவினர் யார் இதில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அவர்கள் அடக்கப்பட வேண்டும் என்பதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. ஞானசேகரனுடைய கோட்டூர்புரம் இல்லம் இதுதான். இந்த 2 மேலே இருக்கக்கூடிய 2 மாடிகள், கீழே இருக்கக்கூடிய வீட்டில் தான் அவருடைய 2 மனைவிகள் இருக்கிறார்கள். இங்கிருந்தான் அந்த தரவணை பகுதியில் இருக்கக்கூடிய பிரியாணி கடைக்கு பிரியாணி சமைத்து கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அவர் பெயரை கேட்டாலே அச்சப்படுகிற அளவில் தான் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். எதை கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது, அவரை பற்றி எங்களுக்கு தெரியாது என்கிறார்கள். அவருடைய வீட்டை காண்பிப்பதற்கு கூட இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அடையாளம் சொல்வதற்கு கூட அஞ்சுகிற அளவில் தான் இருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய நடவடிக்கை
எப்படி இருக்கும்? சென்னை மாநகரில் 13 வழக்குகள் காவல் நிலையங்களில், குறிப்பாக கோட்டூர்புரம், சாஸ்திரி நகர், மாம்பலம், இப்படி பல்வேறு இடங்களிலே ஞானசேகரன் மீது வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற ஞானசேகரனுடைய வீட்டிற்கு காவல்துறையினரே சிவப்பு நிற டப்பாவில் உணவு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு சட்டத்தின் முன் ஒரு குற்றவாளிக்கு காவல்துறை எப்படி துணை போகிறார்கள் என்கிற ஒரு நிலை திமுகவினுடைய ஆட்சியில் தான் இருக்கிறது. முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி ஒரு செயலை செய்வது என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே வேதனை தெரிவிக்கிறார்கள். இந்த சிவப்பு நிற பெட்டியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதில் தான் உணவு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மாணவி, பெற்றோர், அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கோரிக்கையாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. களத்திற்கு சென்று விவரங்களை சேகரித்து வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.